ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருந்தேன். உன் வாழ்க்கையில் முதல்ல எது முக்கியம், எது உண்மையான பொக்கிஷங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. நேரமும் ஆரோக்கியமும் அமைதியான மனசும் தான் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்குது. அதனால் சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக செய்ய பழகு. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணுன்ற ஞாபகம் உனக்கு இருக்கட்டும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து நேசிக்க பழகு. உன்னை சுற்றி எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ ஓடணும்னு நினச்சினா ஓடு, துணைக்கு யாரையும் தேடாதே. சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ எப்படியாவது உனக்கான நல்லதை உன்னால் பெற முடியும். வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் உனக்கான வெற்றியை கொடுக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த விதத்திலும் தனிமையை உனக்கான தண்டனையாக நினைக்க வேண்டாம். தனிமையில் தான் நீ இனிமையை உணர முடியும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ யோசித்து சிறப்பாக செயல்பட தயாராகு. உன் பக்கத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயப்பா முழுமையாக உன் கூட இருக்கிறேன்றதை நம்பு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவங்களும் இல்லை, நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவர்களும் இல்லை. ஒரு கட்டம் இன்பம்னா மறு கட்டம் துன்பமாகவே இருக்கும். முதற்கட்டம் வரவுனா அடுத்த கட்டம் செலவு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையும் 2 தட்டில் ஒரு தராசில் வச்சுருக்கேன். இப்படி அப்படி ஏறி இறங்குறது தான் வாழ்க்கை. விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினச்சாலும் கூட இந்த சாயப்பா உன்னை நேசிக்கும் தகப்பனாக இருந்து சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றிடுவேன். நானே கதின்னு என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட்டுட மாட்டேன். நீ சாதாரணமாக இருக்கும்போதும் சரி, உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போதும் சரி, எப்போதுமே தைரியமாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கைனா மனித உடம்புனா அவ்வப்போது முடியாமல் போவதும் அப்புறம் உடம்பு தானே சரி செய்வதும் சகஜமான ஒரு விஷயம்தான். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனசை தைரியமாக வச்சுக்கணும். என் உடம்பு நல்லா இருக்கு, நான் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்க்கையில் சிறப்பாக ஜெயிச்சு காட்டுவேன்ற எண்ணத்தை நீ எப்போதும் உனக்குள்ளே வச்சுக்கோ. இந்த நேர்மறை எண்ணங்கள் உன் உடம்புல உள்ள கோடிக்கணக்கான செல்களிலும் பிரதிபலிக்கும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொள்ள முடியும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் மனசுக்கு புது வலிமையை கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லவே. ஒரு விஷயத்தை விரும்புவதற்கும் மதிப்பதற்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்குது. உன்னை கூட நிறைய பேருக்கு பிடிக்கும், உன்னை விரும்புகிறாங்க. ஆனால் பல பேர் உன்னை உண்மையிலேயே மதிக்க மாட்டாங்க. எப்போதுமே பிடிக்குன்றதை விட மதிக்குன்றது தான் பெரிய விஷயம். மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஆளாக நீ இருப்பதை விட மற்றவங்க மதிக்கிற விதத்தில் நீ இருக்கணும் என் செல்லமே. எப்போதும் உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய பழகு. நல்ல எண்ணங்களோட நீ செய்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கும். உனக்கு துணையா இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லு, நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு செய்ய. ஆனால் ஒருபோதும் யாரிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ நல்ல பிள்ளைங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிக்க முயற்சியும் செய்யாதே. வாழ்க்கையில் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயமாக கிடைச்சே தீரும். நீ ரொம்ப அதிகம் நல்லவனாக இருக்க நினச்சினா இந்த உலகம் உன்னை நடிகன்னு சொல்லிடுவாங்க. அதிகமாக அன்போடு நீ நடந்துக்கிட்டாலும் இந்த உலகம் உன்னை அடிமையாக்கவே முயற்சி செய்யும். ரொம்ப பொறுமையோடு இருந்தீன்னா உன்னை பைத்தியமாக்காமல் விட மாட்டாங்க என் செல்லமே. எல்லாரையும் நம்பி ஒத்துமையாக இருக்கலாம், அன்பாக பாசமாக பழகலாம் நினச்சின்னா உன்னை ஏமாத்துறதுக்குன்னே இந்த உலகத்தில் பல பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. கோபப்படாமல் எல்லாவற்றிலும் பொறுமையாக நீ இருந்தீனா இந்த உலகம் சுலபமாக உன்னை கோமாளியாக மாற்றிடும். நீ எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையும் அவர்கள் வாழும் விதத்தையும் பார்க்காம உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத மட்டும் பார்த்து வாழ தயாராகு.
உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எப்போதுமே சரியானவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, எப்போதுமே தவறானவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்கவங்களுடைய சூழ்நிலையும் மற்றவங்க அவங்கள பார்க்குற கண்ணோட்டமும் தான் மாறுபடுது. நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை வாழ தயாராக தங்கமே. பணத்தை சம்பாதிக்கிறதும் அதன் மூலமாக பலவித வசதிகளையும் சுகபோகங்களையும் அனுபவிப்பதும் என பல பேர் பணம் தரும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் வாழ்க்கையில் நீ இன்னும் உனக்கான பரிமாணத்தையே புரிஞ்சுக்கல. உன் வாழ்க்கையில் இன்னும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களும் ஜெயிக்க வேண்டிய விஷயங்களும் கூட நிறைய இருக்குது. உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். வாழ்க்கையில் நீ சாதிக்கணும்னா 3 நிலைமைகளை கடந்து வந்தாகணும். யார் ஏளனம் செஞ்சாலும் யார் எதிர்ப்பை காட்டினாலும் நீ கவலைப்படாமல் உனக்கான ஒரு இடத்தை தக்க வைத்து கொள்ள தயாராகு. இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைச்ச ஆளுக்கு, அதாவது இந்த சாயப்பாவுக்கு நீ உண்மையாகவும் இருந்தாலே போதும். அடுத்தவங்களுக்கு பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ எதை உணர்கிறாயோ அதுதான் உன்னை நோக்கி இருக்கும். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு சொந்தமில்லாத விஷயங்களை பற்றியும் உனக்கு சம்பந்தமில்லாத அடுத்தவங்க வீட்டு விஷயத்திலும் நீ தலையிட வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவித்து வாழ தயாராகு. ஏன்னா நீ மற்றவங்களுக்காக பல விஷயங்களை பார்த்து செய்கிற. ஆனால் யாருக்காக நீ எல்லாத்தையும் தியாகம் செய்கிறியோ அவங்களே ஒரு நாள் உன்கிட்ட வந்து எனக்காக நீ எதையும் செய்யணும்னு நான் உன்கிட்ட கட்டாயப்படுத்தலையேன்னு மூஞ்சில அடித்தா மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் நீ யாருக்கு நல்லது செஞ்சாலும் அவர்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்களா, நல்ல மனசு உள்ளவங்களா இருப்பாங்களா, அல்லது நன்றி கெட்டவர்களா இருப்பாங்களான்றத பார்த்துக்கோ என் செல்லமே. ஒரு மனுஷனுக்கு 1000 நண்பர்கள் இருப்பது பெரிய அதிசயம் அல்ல. 1000 பேர் எதிர்த்தாலும் உன்னை ஆதரிக்கக்கூடிய, உனக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு நட்பு இருப்பது தான் நல்ல விஷயம். நீ அமைதியா மௌனமாக இருப்பது கூட ஒரு வகையில் திறமை தான். உன் திறமையின் மூலமாக நீ பல விஷயங்களை இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு அன்போட பாசத்தோட அதே நேரத்தில் அமைதியாக மௌனமாக இருக்க பழகு. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்தே போய் பழகிறாத. விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன்னால் விட்டு கொடுக்க முடியாத போது நீ ஒரு முறை மறுத்தாலும் இந்த உலகம் உன்னை கெட்டவனாக அடையாளப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் ஆரம்பத்தில் இருந்தே எல்லாரிடமும் எல்லா விஷயங்களிலும் ஒரு இடைவெளியை வச்சுக்க தயாராகு. கோபத்தை நீ கையில் வைத்திருப்பது அடுத்தவங்க மேலே எரியறதுக்காக கையில் கொதிக்கும் நிலக்கரியை எடுப்பதற்கு சமம். கையில் இருக்கக்கூடிய நிலக்கரி போலதான் உன் மனசில் இருக்கக்கூடிய கோபம் உன்னை சுட்டு உன்னையே காயப்படுத்திடும். யார் மேலேயும் கோபப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ என் செல்லமே. எல்லாவற்றிலும் தெய்வீகம் நிறைஞ்சு இருக்கும்போது நீ எதை நேசிக்க போகிற, எதை வெறுக்க போகிற, எல்லாத்திலும் இந்த சாயப்பா கலந்தே தான் இருக்கேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். நல்லதை நேசி, நல்லதை நினை. தேவையற்ற விஷயங்களை யோசிக்கவும் அதை பற்றி கவலைப்படவும் உனக்கு அவசியம் இல்லை. அழுகை வரும்போது யாரையாவது அழைச்சி கொஞ்சம் கூட எனக்கு அழுகை வரா மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்காக உன் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்காங்களான்னு யோசி. உன் அழுகையை பகிர்ந்து கொள்ளவும் உன் கவலையை பகிர்ந்து கொள்ளவும் உனக்கு ஆறுதலை கொடுக்கவும் ஒரு நல்ல நட்பையோ நல்ல மனிதரையோ சம்பாதிச்சிட்டினா அதை விட பெரிய நல்ல விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. நீ எதுக்காக கண்ணீர் வடிச்சியோ, எதை நினச்சி கவலைப்பட்டியோ அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கூட நீ கடந்து வந்துதான் வாழணும் என் செல்லமே. ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா இதை கடந்து போகாமல் வாழ்க்கையை வாழ முடியாது. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே கூட நான் ஜெயிப்பேன், என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கையோட
உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு என் தங்கமே.